ஹலோ வெல்கம் டு அப்படிங்கப்பா ஆஹா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கோவில் புளியோதரை வந்து செய்ய போகிறோம். ரொம்பவே ஈஸியாக சுலபமாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கோவிலுக்கு போகிறவங்க மாலை போட்டுட்டு போகிறவங்க இது செஞ்சு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா அது கெட்டு போகாமல் இருக்குங்க. ரொம்பவே ருசியாக டேஸ்ட்டாகவும் இருக்குது. இப்போ இந்த புளி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்து சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து 1 டீஸ்பூன் வந்து நான் அந்த உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இது கூட நாம் வந்து கொத்தமல்லி வந்து 2 ஸ்பூன் வந்து சேர்க்க போகிறோம். இப்போ சேர்த்துட்டு இதமான சூட்டில் நல்லா வறுத்து எடுத்துக்குவாங்க. நல்லா பொன்னிறமாக வந்து வறுக்கணும். இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து நான் வந்து வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் வந்து நம்ம சேர்க்கறதுனால வாசனையாக இருக்கும். அதிகமாக சேர்த்துறாதீங்க, கசப்பு எடுத்துக்கும். இப்போ இது கூட நாம் வந்து 1 டீஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வாசனையாக இருக்கும். படபடன்னு பொரிய விட்டுடுங்க. இப்போ கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வந்து எள்ளு சேர்த்துக்கலாம். கருப்பு எள்ளு இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, வெள்ளை எள்ளு இருந்தாலும் சேர்த்துக்காங்க. நல்லா இப்போ இதை பொரிய விட்ட பிறகு ஒரு கொத்து வந்து கருவேப்பிலையும் இதோடு சேர்த்துட்டு நல்லா ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துருங்க. இப்போ நல்லா வறுந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மிளகு சீரகம் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சூட்லேயே நம்ம வந்து நல்லா வறுந்துப்போம். அதாவது பார்த்திங்கன்னா நல்லா வாசனை வர அளவுக்கு இருந்தால் போதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எல்லாத்தையும் வந்து நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதை ஆற விட்டு நம்ம மிக்சிங் பவுலில் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ இது போல் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம புளி சாதம் செய்யும்போது எடுத்து 2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். ரொம்பவே சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 100 நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். அதில் பாதி வந்து சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமாக நான் வச்சுக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம இது கூட எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் கடுகு வந்து சேர்க்க போகிறோம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாயை நம்ம வந்து உடச்சி 3 சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையை நல்லா சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுடுங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை வந்து சேர்த்துக்கிறேங்க. இந்த வேர்க்கடலை பார்த்திங்கன்னா நல்லா செவக்க வந்து வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இந்த வேர்க்கடலை வந்து வறுபட்டாச்சு. நம்ம வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிடலாங்க. இப்போ இந்த எண்ணெயிலே வந்து 1 டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இப்போ நல்லா பொரியட்டுங்க. நல்லா பொரிய விட்டுடுங்க. அடுத்து வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடுங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கிறேங்க. நல்லா இப்போ வறுத்துக்கலாம். இது கூட நம்ம அரைச்சி வச்ச அந்த பொடி இருக்கு இல்லையா, மசாலா, அதாவது நம்ம அந்த கொத்தமல்லி இதெல்லாம் அரைச்சோம் இல்லையா, அதை வந்து 2 ஸ்பூன் வந்து இதோட நான் சேர்த்துக்கிறேன். சிம்மில் வச்சுக்கிட்டு இந்த மசாலாவை வந்து சேர்த்துக்கலாங்க. இந்த பொடியை சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதாவது சிம்மில் வச்சு வறுத்துக்குவாங்க. நமக்கு அந்த பச்சை கொஞ்சம் வாட போயிட்டு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கிற அந்த புளி தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். புளி வந்து நான் வந்து நெல்லிக்காய் சைஸ் அளவில் வந்து எடுத்திருக்கேன். திட்டமாக தண்ணியை வச்சு நல்லா திக்காக கரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி வேணும்னா கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. இது புது புளின்றதுனால இது வந்து அதிகமாக புளிப்பு இல்லை. உங்களுக்கு புளிப்பு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கூட கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கல்லுப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டுடுங்க. நான் வந்து புளி வந்து கரைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டேன். 1 டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த புளியோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. இதில் கொஞ்சம் உப்பு வந்து இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். இது கூட கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கலாம். உப்பும் வந்து சேர்த்துடலாங்க. இப்போ அவ்வளோதான். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்க போகிறோம். இதில் இருக்கிற இந்த பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போயிட்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து வாசனையாக இருக்குங்க. அந்த பக்குவத்தில் நம்ம வந்து இந்த புளி அந்த அளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா திக்காக வடிஞ்சிட்டு இப்போ எண்ணெய் மேலே வந்து நல்லா தெளிஞ்சு வந்துட்டு நமக்கு கரெக்டான புளி ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க.
இப்போ நம்ம கோவிலில் கொடுக்குற பிரசாதம் போல் அந்த பக்குவத்தில் இன்றைக்கி வந்து நம்ம ரசம் வந்து செஞ்சுருக்கோம். அதாவது புளியோதரை ரசம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை போல் நீங்களும் வந்து செஞ்சீங்க அப்படின்னா நமக்கு கோவிலில் கிடைக்கிற அந்த பிரசாதம் போல் நமக்கு கிடைச்சிரும். இப்போ சாதம் வந்து நான் வடித்து வச்சுருக்கேன். ஒரு 20 நிமிஷம் வந்து அரிசியை நல்லா ஊற வச்சு நல்லா வடித்து எடுத்துருக்குங்க பொலன்னு. இப்போ இந்த சாதம் வந்து நமக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாத இருக்கணுன்றதுக்காக நான் வந்து 1 டீஸ்பூன் வந்து நெய் வந்து சேர்த்துக்கிறேங்க. இந்த நெய் சேர்க்கறதுனால பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாசனையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா சுவையாக இருக்கும். 1 டீஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேங்க. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட நல்லெண்ணெய் இருந்தால் நெய் சேர்த்துக்கோங்க, நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டாமல் உதிரியாக இருக்கும். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பொடியை வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து இதோடு சேர்த்துக்கலாங்க. இதோடு சேர்த்துட்டு சாதத்தை வந்து நம்ம நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா பெரட்டி கொடுத்தோம் அப்படின்னா இந்த பொடியெல்லாம் அந்த சாதத்தில் வந்து நல்லா ஒட்டி நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் வந்து கிடைக்குங்க. இது கிண்டிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது சாப்பிடும்போது. ஏன்னா அந்த பொடியில் நம்ம உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு நிறைய பொருட்கள்லாம் வந்து சேர்த்து நம்ம அரைச்சிருக்கோம். இப்போ இது வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ரைஸும் நல்லா வெந்திருக்கு. நீங்கள் நினைப்பீங்க என்னடா இது சாதம் வந்து ரொம்ப பொலன்னு இருக்கேன்னு. நல்லாவே வேக வச்சு எடுத்துருக்கேன். சாதமும் நல்லா உதிரியாக சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் புளி ரசம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதோட கொஞ்சமாக போட்டு கிளறி எடுத்துக்கலாம். அதிகமாக போட்டோம் அப்படின்னா நமக்கு புளிப்பு வந்து அதிகமாக இருக்கும். எக்ஸ்ட்ரா வந்து சாதத்தை வந்து கலக்க வேண்டியதாக இருக்கும். கொஞ்சமாக போட்டு கிளறினீங்க அப்படின்னா நமக்கு கரெக்டான அளவு எந்த அளவுக்கு புளிப்பு இருக்குது இல்லைன்றது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக உப்பு சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த வேர்க்கடலையும் இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம கோயிலில் கிடைக்கிற புளி சாதம் போல் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். எனக்கு புளி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால கொஞ்சமாக வந்து புளி ரசத்தை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ நமக்கு வந்து புளி சாதம் வந்து பர்ஃபெக்டாக சூப்பராக வந்து ரெடி ஆகிருச்சுங்க. நீங்களும் ஈஸியாக சிம்பிளாக நம்ம கோவிலில் கொடுக்குற புளியோதரை போல் நம்ம வந்து வீட்டிலே வந்து ரெடி பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் மாலை போட்டிருக்காங்க அப்படின்னா இது போல் நீங்கள் வந்து சட்னி செஞ்சு கொடுத்துடலாம். இது பார்த்திங்கன்னா 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டும் ருசியும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் மாலை போட்டிருந்தாங்கன்னா மறக்காமல் இதை போல் செஞ்சு கொடுங்க. இந்த புளியோதரை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, பாய்.